வரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற அந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிற பரிசுத்தம் இருக்கிறோம். இப்பொழுதும் அடியனை மறைத்து ஆவியானவர் தாமே இடைவிடமாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே நாம் அவருடைய திருச்சமூகத்திலே அமர்ந்திருக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகின்றார். நமக்கு தெரிந்த ஒன்று, இந்த ஆண்டு ஒளி வீசும் ஆண்டு. அதிலும் செப்டம்பர் மாதம் நட்புறவின் ஒளி வீசுவோம் என்று சொல்லி நம்மை அழைத்திருக்கின்றார்கள். அழைத்து அதற்கு ஆதாரமாக கொடுத்திருக்கின்ற வேத வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஐக்கியம் என்று சொல்கின்ற பொழுது அதுதான் நட்புறவு. நாம் எங்கு நட்புறவோடு இருக்கின்றோமோ அங்கு ஐக்கியம் உண்டு. அந்த ஐக்கியத்தைத்தான் இந்த மாதம் திருச்சபை நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றதாய் இருக்கின்றது. அந்த 1ஆம் தேதி அதிகாலை வேளையிலே இந்த வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தையை ஐயா கொடுத்து, அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே சகையுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட அந்த நிகழ்வை சொல்லி, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி அந்த நாளிலே நம்மை அழைத்தார்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள், இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் இறுதி வரை நாம் ஆபிரகாமின் குமாரனாய் குமார்த்தியாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் என்றால், நம்முடைய ஆண்டவரும் கூட அவர் தன்னை தாழ்த்தின நிமித்தமாகத்தான் ஆண்டவராகிய பிதாவோடு கூட அவர் ஒரு நட்புறவு வைத்திருந்தார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். என்னால் பிதாவின் சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நிமித்தமாகத்தான் ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த நட்புறவு அவரிடத்திலே வெளிப்பட்டது. அது ஒளியாக மற்றவர்களுக்கு தெரிந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய பிள்ளையாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை அறிந்து இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுதுதான் அந்த நட்புறவு நம்மிடத்திலே ஒளி வீசுகின்றதாய் இருக்கின்றது. என்னால் மனத்தாழ்மை வேண்டும். தாழ்மை இல்லாதபடி ஒரு நட்புறவை நாம் காட்ட முடியாது, நட்பை காட்ட முடியாது. எப்பொழுது நாம் தாழ்ந்து போகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் நட்புறவோடு கூட இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மனத்தாழ்மை நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் வெளிப்பட வேண்டியது மிக 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 அவசியமாய் இருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன? நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் மேன்மையை துறந்து ஒரு சராசரி மனிதனாக இந்த உலகத்திலே வந்து மாட்டு கொட்டிலே அவர் பிறந்தது மட்டுமல்ல, அவர் தன்னையே ஜீவ பலியாக சிலுவை மரண பரியந்தம் பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கின்றோம். எனவே நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற தேவன் தன்னை இவ்வளவாய் சிலுவை மரண பரியந்தம் தாழ்த்துவார் என்று சொன்னால், நீங்கள் நானும் நட்புறவோடு கூட இந்த உலகத்திலே ஒளி வீச வேண்டும் என்று சொன்னால், நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை இந்த நாட்களிலே தரித்தவர்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து அவருக்கு எல்லா அதிகாரம் இருந்தது. பிதாவோடு கூட இருந்தவர் எல்லாவற்றையும் விட்டு நமக்காக நம்மை மீட்கும்படியாய் பிதாவுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கின்றோம். ஆம், தாழ்மை என்பது நம் உரிமைகளையும் தகுதிகளையும் நாம் மறைக்கின்ற பொழுதுதான் நாம் பிறரை நேசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் நமக்கு முன் மாதிரியாக வைத்து பொறுக்கின்றார். பிதாவோடு கூட இருப்பதை அவர் வெறுமையாக எண்ணாதபடி அவர் தன்னை முற்றிலுமாக தாழ்த்தினார் என்று பார்க்கின்றோம். தாழ்மையின் ரூபம் எடுத்து உலகத்திலே வந்த ஆண்டவரை ஆராதிக்கின்ற நீங்கள் நானும் கூட நம்முடைய எந்த தகுதியும் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமல்ல என்று சொல்லி நாம் இருக்கின்ற பொழுதுதான் நாம் பிறரை நேசிக்கின்றவர்களாக, பிறரோடு கூட நட்புறவோடு வாழ்கின்றவர்களாக இருப்போம் என்று பார்க்கின்றோம். இதை தாழ்மை என்று சொல்கின்ற பொழுது இதை 2 காரியங்கள் நம் வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. என்னால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் 2 வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. ஒன்று, தாழ்ந்து போவது.
மற்றொன்று தாழ்த்தப்படுவது என்று சுவிசேஷகர் சார்லஸ் ஸ்பர்சன் சொல்கின்றார். அப்படின்னா நாம் தாழ்ந்து போவதும் தாழ்த்தப்படுவதும் நம்முடைய கரத்தில் இருக்கின்றது. நாம் தாழ்ந்து போவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதற்காக அழைத்தாரோ அந்த காரியத்தை நாம் நிறைவேற்றுகின்றவராக இருக்கின்றோம் என்பதை அறிந்துள்ளோம். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று லூக்காவிலே பார்க்கின்றோம். லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் 7 முதல் 14 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அங்கு லூக்கா 14 பார்க்கின்ற போது 7ஆம் அதிகாரம் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியின் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை சொன்னாலும் ஒரு ஓமையின் வழியாய் மக்களுக்கு எளிதாக புரிய வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்ற ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்படுகின்றார்கள். அழைக்கப்பட்டிருக்கின்ற போது அங்கு பார்க்கின்றோம், அங்கு 9ஆம் வசனம், அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உடனே வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். விருந்துக்கு அழைத்தவர் ஒருவர் தான். இந்த விருந்தை ஏற்பாடு பண்ணினவர் அழைத்தார். ஆனால் நம்மிலும் கனமுள்ள மக்களை அழைக்கின்ற பொழுது அங்கு வந்து என்ன சொல்கிறார்? இவனுக்கு இடம் கொடு. அப்படின்னா நம்ம அந்த இடத்தை விட்டு நாம் போகின்ற சூழ்நிலை. அப்படின்னா அங்கு உறவு எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், நாம் எங்கு அழைக்கப்பட்டாலும் நமக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஆண்டவருடைய திருச்சிலுவை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினாரோ அந்த தாழ்மை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அந்த 11ஆம் வசனம் சொல்கிறது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம், நம்மை தாழ்த்துகின்ற பொழுது அவர் நம்மை உயர்த்துவார், நம்மை உயர்த்துகின்ற பொழுது அவர் தாழ்த்துவார். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது. அவருடைய பிள்ளையாக வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய காரியம் என்னவாக இருக்க வேண்டும்? நாம் எங்கு சென்றாலும், அது ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் வந்து இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். ஆராதனைக்கு வருகின்ற பொழுது கூட ஒரு மேட்டுமையோடு கூட வந்து ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு ஜன கூட்டம் உண்டு. கிறிஸ்துவை அறியாத மக்கள் தேவ சமூகத்திலே வந்து கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஜெபங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நாம் பரம்பரை கிறிஸ்தவர்கள், என்னுடைய தாத்தா இந்த அப்பா என்று சொல்லி நாம் பரம்பரையை சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய தாழ்மை எங்கு போனது? ஆண்டவர் தாழ்மையை எதிர்பார்க்கின்ற கர்த்தர். நாம் எப்பொழுது தாழ்த்துகின்றோமோ அப்பொழுதுதான் உயர்த்தப்படுவோம், அப்பொழுதுதான் நட்புறவின் ஒளியை நாம் வீசுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் சிநேகிதனை பார்க்கின்றோம். அதை அனைத்தவன் சிநேகிதனை உயர்ந்த இடத்திற்கு வாரும் என்று அழைக்கும் போது அவனோடு கூட பந்தியிருக்கிறவர்களுக்கு முன்பாக அவனுக்கு கனம் உண்டாகும் என்று இயேசு சொல்கின்றார். ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற பொழுது, ஆண்டவரே நான் பாவியாக உடைய பாதத்திலே வந்து நிற்கின்றேன், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தி நான் என்னை எவ்வளவாய் தாழ்த்த முடியுமோ தாழ்த்துகின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துகின்றவராய் இருக்கின்றார் என்பதை நினைக்கிறோம். இன்னும் யாக்கோபிலே பார்க்கின்றோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபையின் காலத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு நாளும் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எந்த தகுதியும் அவர்கள் நாம் பெற்றுக்கொள்ள திராணியற்ற மக்கள். ஆனால் அவருடைய சுத்த கிருபையினாலே இன்றைக்கு நீங்கள் நானும் ஜீவனோடு கூட வந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படியாக இந்த நாட்டிலே மக்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள், எப்படியாக இன்றைக்கு நடக்கின்ற காரியங்களை நாம் பார்க்கின்றோமே. ஆனால் ஆண்டவர் நம்மை கிருபையாய் வழிநடத்தி வருகிறார். கிருபையின் காலத்துக்குள்ளாக நாம் இருக்கின்றோம். என்றால் மக்கள் பாபேல் கோபுரத்தை தங்கள் சுய மகிமையின் சின்னமாக கட்டிய போது தேவன் அவர்கள் பாசைகளை தாறுமாறாக்கி அவர்களை பூமி எங்கும் சிறத்தினார். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் என் வல்லமையின் பராக்கிரமத்தால் என் மகிமை பிரஸ்தாபம் முக்கியம் என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்ன மாத்திரத்திலே அவருடைய வாழ்க்கை எப்படியாக முடிந்தது? கடைசியாக அவர் வெளியிலே மிருகங்களோடு கூட சஞ்சரித்து மாடுகளை போல புல்லை மேய்ந்தான் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரிய தேவ ஜனமே, இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அநேகருடைய மேட்டுமையின் நிமித்தமாக அவர்கள் தங்களை தாழ்த்தாதபடி வாழ்வதன் நிமித்தமாக இங்கு பார்க்கின்றோம். அவங்க நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையை நான் பார்க்கின்ற போது அவன் சொல்கிறான், மகா பாபிலோன் அல்லவா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை வெளியின் மிருகங்களோடு சஞ்சரித்து மாடு செய்கிற புல்லை போல் அவன் புல்லை மேய்ந்தான் இடத்திலே வேதவசனம் சொல்கின்றது. அன்புக்குரியவர்களே, நீங்கள்
நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ளவும், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கின்ற திட்டத்தை நாம் அறிந்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம். ஏதோ ஒவ்வொரு நாளும் வருகின்றது, ஒவ்வொரு மாதமும் திருச்சபை அழைக்கின்றது, ஒளி வீசுவோம் என்று சொல்லி. ஆனால் இந்த நட்புறவின் ஒளி இந்த மாதத்திலாவது நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய திருச்சபையிலும் வீச ஆண்டவர் எதிர்பார்க்கின்றவராயிருக்கின்றார். அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் ஆண்டவருடைய நட்புறவை கண்டு ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகின்ற ஒரு சமூகத்தை நாம் அழைத்து வர அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்னும் நாம் தெரிந்த ஒன்று, லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். 18ஆம் அதிகாரம் நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று. என்னது? 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. நம்மளும் ஜெபம் பண்ண தான் வந்திருக்கோம். 2 பேர் ஜெபம் பண்ண போகிறார்கள். போகின்ற பொழுது அங்கே நடைபெற்ற காரியம் 10ஆம் வசனத்தில் வரிசை நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பரிசேயன் ஜெபம் பண்ணுகின்றான். அடுத்ததாக பார்க்கிறோம், ஆயக்காரன் 11ஆம் வசனத்தில் அவன் எங்கே இருந்தானா? ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராக துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாகும் என்று சொல்லி ஜெபிக்கின்றான். நீங்கள் நானும் ஜெபிக்கின்றோமே. எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் எடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை மனிதர் பார்க்கின்ற வண்ணமாக நாம் ஜெபிக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளத்தின் வியாகுலங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தரைத்தான் நாம் ஆராதிக்கின்றோம். இன்றைக்கு ஆயக்காரன் வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியாதபடி அவன் ஜெபித்தான் என்று சொன்னால் அங்கு பார்க்கின்றோம் 14ஆம் வசனத்தில், அவனல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டாய், நான் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுது உயர்ந்திருக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியை வீச முடியும். நமக்குள்ளாக இருக்கின்ற நட்புறவு மற்றவர்களுக்கு ஒளி வீசுகின்ற நட்புறவாய் இருக்கும். இன்னைக்கு நட்பு என்று சொல்கின்றோம். நட்பு உண்டா? நம் மற்றவர்களை காண்கின்ற பொழுது நம்முடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நம் நட்பை காட்டுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார். அதன் மூலமாகத்தான் அன்றைக்கு சகேயு ஆண்டவரை பார்த்த மாத்திரத்திலே தன்னுடைய நிலையை அறிந்தவனாய் எல்லாவற்றையும் அறிக்கை செய்தான் என்று பார்க்கின்றோம். அன்றைக்குத்தான் இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு நம்முடைய வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். ஏதோ தேவ ஜனமாய் நாம் வாழ்வது மட்டுமல்ல, நாம் இருக்கின்ற இடங்களிலே நம்முடைய வீடு ரட்சிப்பின் வீடாக இருக்க வேண்டும். வருகின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த ரட்சிப்பின் மனம் வீச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். எனவே அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு தாழ்த்தப்படுகின்றான், பரிசேயன் தாழ்த்தப்படுகின்றான். ஆனால் ஆயக்காரனோ அங்கு தாழ்ந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றான், அவன் உயர்த்தப்படுகின்றான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக இருக்கின்றோம்? நாம் பிறரிடம் ஊழியம் கொள்ளும்படியாக அல்ல, கடவுளுக்கும் பிறருக்கும் ஊழியம் செய்யும்படியாக இருக்கின்றோம் என்பதை உணரும் போது நம் தாழ்மை வெளிப்படும். தாழ்மை உள்ளவர்கள் தாம் கிறிஸ்துவிடம் பெற்ற மன்னிப்பை உணர்ந்தவர்களாய் இருப்பதால் பிறரையும் எளிதாக மன்னிக்க முடியும். அவர்கள் எளிதில் பிறரிடம் மன்னிப்பும் கேட்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக ஜனங்களை பார்க்கின்றோம். அவருடைய செயல்பாடுகள் நம்மை குற்றப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். நான் தான் அங்கே பார்க்கின்ற போது எடுத்த வாசிக்கலாமே. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 17ஆம் வசனம். 1 பேதுரு 3:17. தீமை செய்து பாடு அனுபவித்தலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுப்பதே மேன்மையாக இருக்கும்.
அப்படினால் தேவனுக்கு சித்தம் என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் நானும் பாடு அனுபவிக்க வேண்டும் சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், நாம் நன்மை செய்கின்ற பொழுது, நமக்கு பாடு வருகின்ற பொழுது அது மேன்மையாக இருக்கின்றது. அந்த மேன்மையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் பார்க்கின்ற பொழுது அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாய் இருக்கும். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய பாடுகள் என்ன? நம்மிடத்தில் நன்மை பெற்ற மக்கள் தான், நம்மோடு இருந்த மக்கள் தான் நமக்கு விரோதமாக நமக்கு சொல்லிக்கொண்டு அழைகின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். நாம் நன்மை செய்யாது இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லிட்டு போட்டோம். நாம் நன்மை செய்கின்றோம். நன்மையை பெற்ற மக்கள் எல்லா நிலையிலும் நம்ம அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு தேவைகளை சந்தித்த மக்கள் தான் நம்மை குற்றப்படுத்துகின்றார்கள். குற்றப்படுத்துகின்ற பொழுது நாம் அதை ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே ஆண்டவர் இதை நமக்கு அனுமதித்திருக்கின்றார். ஆண்டவருடைய திருவுள சித்தம் நிறைவேறுகின்றது. எனவே நான் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற நட்புறவை நான் விட்டு விடாதபடி நான் ஒளி வீசுகின்றவராக இருப்போம். நம் மனிதரை பார்க்கும் என்று சொன்னால் நாம் ஒளி வீச முடியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்து விடும். நாம் இருளுக்கு உரிய மக்கள் அல்ல. என்னால் அங்கு பார்க்கின்றோம், என்னால் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற பொழுதுதான் ஒளியில் நடந்தால்தான் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்டவரோடு கூட நாம் இருக்கின்ற ஐக்கியத்தை நாம் பலப்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கு பார்க்கின்ற பொழுது நாம் பொறுமையோடு சகிக்க வேண்டும். பொறுமைதான் இன்னைக்கு வேணுமா இல்லையா? நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், உலகத்தில் நடக்கின்ற காரியங்கள் பொறுமையோடு கூட நடந்து கொண்டிருக்கின்றது. என் இந்திய தேசத்தில் இன்றைக்கு நடக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்றோமே. நாமும் இந்திய பிரஜையாக இருக்கின்றோம், குடியுரிமை பெற்றிருக்கின்றோம். ஆனால் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கின்ற பொழுது நாம் என்ன செய்வதென்று அறியாது இருக்கின்றோமே. பொறுமையோடு கூட சகிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதற்கு நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அருளுகின்றவராக இருக்கின்றார். என்னால் அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரதியாக இருக்கின்றது. தேவன் எதிர்பார்க்கின்றது. அப்படிப்பட்ட துன்பங்கள் நம்ம செய்கிறோமா? உதவி பண்ணுறோம், மற்றவங்களுக்கு கையை நீட்டி உதவி பண்ணுறோம், தேவையெல்லாம் சந்திக்கின்றோம். ஆனால் நமக்கு ஒரு உதவி வருகின்ற போது அந்த கையை எங்கே போச்சுன்னு தெரியல, எங்கே போச்சுன்னு தெரியல. கை இருக்கின்றதா? அவர்கள் கையுள்ள மனிதராய் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்கள் என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கின்றோமே. ஏன் இவர்கள் இப்படி பண்ணுகின்றார்கள்? ஏன் இவர்களுடைய செயல்பாடு இப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நாம் இவ்வளவு கரம் நீட்டி அவர்களுக்கு உதவி பண்ணமே. ஆனால் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது அவர்கள் முடங்களா கை நீட்டவில்லை என்றால் கையில்லாத முடமா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சொல்லி நாம் அங்கலாய்க்கின்றமே. ஆனால் அங்கலாய்க்கின்ற பொழுது அது ஆண்டவருக்கு முன்பாக பிரீதியா இருக்கிறது. ஏனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு அனுபவிப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அதன் மூடாய் நாம் கலந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். நாம் மனத்தாழ்மையோடு வாழும்போது பெருமை விட்டு விடுவோம். நன்றைக்கு பொறாமை உள்ள ஆவி எங்கும் இருக்கின்றது. நாம் நல்லா இருந்தா பொறாமை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது, எப்படிப்பட்ட ஆவிகள் உங்களை சுற்றி இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் நீங்கள் எல்லாவற்றையும் சுட்டி எரித்து நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்பீர்கள். என்றால் உங்களுடைய ஒளி, நட்புறவின் ஒளி ஆண்டவரோடு கூட இருக்கின்ற பொழுது அந்த ஒளி வீசும். இந்த ஒளி வருகின்ற பொழுது இருளான மக்கள், இருளின் அந்தகாரத்தில் இருக்கின்ற மக்கள் அங்கு ஒளி வருகின்ற பொழுது அவர்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். அது எங்கே பெறும்? லைட்டை பொருத்தி வச்சாச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. மெழுகுதிரியை பொருத்தியாச்சுன்னா மெழுகுதிரி வெளிச்சத்திலே ஒரு கரு இருட்டு எவ்வளவு மாறுகின்றது. அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுவார்கள். அது ஒளி அல்ல. ஆண்டவர் வருகின்ற நாளிலே சுத்திகரிப்பின் ஆவியாய் இருக்க போகின்றது. அவனுக்கு தக்க பலன் வரும் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது நாம் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி நாம் உறுதியோடு கூட ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோம். நமக்கு எதற்கும் ஆண்டவர் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. உலகத்தில் உள்ள மனிதர்கள் நமக்கு சொல்லியிருக்கலாம், இந்த ஆண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது உன்னோட தான் இருப்பேன், என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். 7 மாதம் முடிஞ்சு, 8 மாதம் முடிஞ்சு, இந்த மாதம் யார் இருக்கா? சொன்னவங்க இருக்காங்களா?
இல்லையே. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை அல்ல, ஆண்டவர் சொன்னதுதான். அவர் நம்மோடு கூட இருக்கின்றார், அவர் நம்மை உயர்த்துகின்றவராக இருக்கின்றார். நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். தாழ்ந்து போவது ஒன்றும் இது கேவலம் அல்ல. நாம் எவ்வளோ தாழ்த்துகின்றோமோ ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கின்றார். எவ்வளவு தாழ்மையாய் நம்ம இயேசுக்கின்றவர்களும் பேசுகின்றவர்களும் பேசிக்கொண்டே இருக்கட்டும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? ஆண்டவருடைய திருச்சங்கத்திலே ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னைக்கு அநேக மக்கள் ஜெப வாஞ்சியோடு கூட ஜெப குறிப்போடு கூட நம்முடைய ஆலயத்திலே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை எடுத்து உபவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவர்களுக்கு விடுதலை உண்டு. இந்த விடுதலை பெறுகின்ற மக்கள் வருகின்ற நாளில் சாட்சி கூற இருக்கின்றார்கள். சாட்சி வருவது மட்டுமல்ல, அவர்களும் தன் ஆண்டவரோடு கூட இருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். சகோதரி இன்றைக்கு மத்தியானம் பார்த்துட்டு போது அவர் இந்து சகோதரி போட்டிருக்கின்றார். ஒரு பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறார், நம்முடைய கிறிஸ்டின் பாட்டை. அது எனக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கின்றது. நான் அடிக்கடி போட்டு இந்த பாட்டில், நான் ஒரு இந்து தான், ஆனால் இயேசுவை குறித்து பாடுகின்ற பொழுது அதை கேட்கின்ற என்னுடைய செவியிலே, என்னுடைய உள்ளத்திலே ஒரு மன நிம்மதி இருக்கின்றது, மன அமைதி இருக்கின்றதுன்னு சொல்லி அந்த சகோதரி தன்னுடைய இதிலே போட்டிருக்கின்றார். இன்னைக்கு அநேக மக்கள் அப்படியாக அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நானும் ஆண்டவருடைய திருச்சமத்திலே எப்படியாக இருக்கின்றோம் என்றால் நாம் உறுதியாய் செயல்பட வேண்டிய நேரம் இந்த நேரம். ஒளி வீசுவோம் சொல்லிட்டு போகல, நட்புறவின் ஒளி வீசுவோம் சொல்லி இந்த 2 வாரம் கடந்து விட்டாச்சு. 2 வாரம் தொடர் தியானம் பண்ணி போக அல்ல. நாம் இந்த மாதத்திலே நம்முடைய உறவை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னுடைய உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது, நட்போடு கூட இருக்கத்தக்கதா நீர் எனக்கு கிருபைதாரம் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அங்கு பார்க்கின்ற பொழுது நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை இழந்துவிடக்கூடாது. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதங்களை இழப்பதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு உலகத்தின் காரியங்கள் அவர்களை அமுக்கி, உலகத்திலே நடைபெறுகின்ற காரியங்கள், வீட்டிலே குடும்பங்களிலே பிள்ளைகள் மத்தியிலே நடைபெறுகின்ற காரியங்கள் இன்றைக்கு அநேகரை ஆனால் தாழ்மையாய் ஆண்டவருடைய திருச்சமத்தில் இருக்கின்ற பொழுது ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. 1 நீதிமொழிகள் 3:34 வாசிக்கலாமே. அதான் முன்கே சொன்னேன், தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அவரிடத்திலே நாம் தாழ்ந்து போகின்ற பொழுது, ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம்மை தாழ்த்துகின்ற பொழுது நமக்கு கிருபை அளிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதே நீதிமொழிகள் 11:12, நீதிமொழிகள் 11:12 மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானவன் தன் வாயை அடைக்கொண்டிருக்கின்றான். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைகள் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று அங்கே பார்க்கின்றோம். அதே இதில் இன்னொரு வசனம் உண்டு, தாழ்ந்த சிந்தைகளிடத்தில் ஞானம் உண்டு. நாம் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவருக்கு சித்தமா எனவே நாம் நினைத்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இங்கு பார்க்கின்ற பொழுது 20வது சொல்கிறது, மாறுபாடுள்ள இதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரே அவருக்கு பிரியமானவர்கள். ஆண்டவருக்கு பிரியமாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய உறவு ஆண்டவரோடு கூட இருக்கின்றது. நாம் இந்த உலகத்தில் நாம் ஒளி வீசுகின்றவராய் வாழ்ந்தே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி உண்டு. அந்த ஒளியை நாம் அவிழ்த்து போடாது. அதான் சொல்கிறேன், ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். அப்போ இப்போ மிக அழகாக சொல்கிறார், ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். நமக்கு ஆவியானவர் உண்டு. ஆவியானவர் நம்மை எழுப்பி பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கின்றார். நாம் அப்படியாக இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்னும் நீதிமொழிகளில் பார்க்கின்ற பொழுது 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற இது தாழ்மையாக இருக்கிறோம்னா நமக்கு என்னாகும்? ஐஸ்வர்யம், அது மட்டும் இல்லை மகிமை, ஜீவனுமாம். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்கின்றோம்? ஆண்டவருக்குரிய தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கின்ற பொழுது அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ நாம் அழைக்கப்பட்டவராக இருக்கின்றோம். கடைசியாக ஒரு காரியம், ஒரு மண்பானையிடம் ஒரு முறை ஒருவர் போய் கேட்டாராம். மண்பானை இருக்குல்ல, தெரியல, மண்பானை பார்த்துருக்கீங்களா? இல்லை, எல்லாம் பார்க்காத மாதிரி முடிக்கிறீங்களே, மண்பானை பார்த்துருக்கீங்கள? அதில் போய் ஒருத்தர் கேட்டாராம், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ குளிர்ச்சியாக இருக்கிறாயே, அதற்கு காரணம் என்ன?
நீ எப்படிப்பட்ட வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, நீ குளிர்ச்சியாக இருக்கிறாயே, அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னேன். அதுக்கு அந்த மண்மானம் சொல்லிச்சான், நான் மண்ணினால் உருவானவன், மண்ணுக்கே திரும்புவேன் என்று சொன்னதான். அதோடு இல்லை, நம்மளும் மண் தான். ஆனால் நம்ம என்னென்ன ஆட்டாடுறோம். இந்த மண்மானம் சொன்னது, நான் மண்ணினால் செய்யப்பட்டேன், நான் மண்ணுக்குத்தான் திரும்புவேன் சொன்னதான். அதை அடிக்கடி நான் நினைவுபடுத்திக் கொள்வேன். அந்த மண்மானம் சொல்லுதான், நான் அடிக்கடி அதை நினைவுபடுத்திக் கொள்வேன். பிறகு பெருமையும் கோபமும் எனக்கு எதற்கு? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பானை பதிலளித்தது போல நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மண் என்று நினைவுகிறோம். ஒரு நாளில் நான் அந்த மண்ணுக்கு தான் திரும்ப போகிறோம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை பெருமை, கோபம், பொறாமை எல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஆவியானவர் என்னென்ன வெளிப்படுத்துகிறாரோ எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே வைத்து சிந்திப்போம். என்னால் அது சொல்லிச்சான், அப்புறம் எதற்கு எனக்கு இதெல்லாம் நான் நினைக்க வேணும். ஏன்னா நான் பதிலளித்ததாம், தாழ்மையோடு வாழ்வோம், தாழ்மையோடு வாழ்வோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கின்றது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடைகிறீர்கள். மனுஷருடைய கரத்தில் அல்ல, மனுஷருடைய கரம் சாஸ்வதம் அல்ல, அவருடைய பலத்த கரம், சர்வ வலிமையுள்ள கரம், நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி சுமந்து வழிநடத்துகின்ற கரம், அவருடைய கரம்தான் நமக்காக கல்வாரியில் நீட்டப்பட்ட கரம். அந்த கரத்தை நீங்கள் நானும் அவருடைய கரத்துக்குள்ளாக, பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்கின்ற பொழுது அவர் நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துவார். அவர் வருகின்ற நாளிலே நீங்கள் நானும் உயர்த்தப்பட்டவர்களாய் அவரோடு கூட நித்தியமாக இருக்கின்ற அந்த மகாபெரிய வாழ்வு நமக்கு அருளப்பட்டதாக இருக்கின்றது. எனவே நீங்கள் நானும் ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்த முடியும். நாளைக்கே இன்னைக்கு என்னன்னா இன்ஸ்டன்ட் அதல்ல, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை ஏற்ற முடியும். அவருடைய பலத்த கருத்துக்களாக அடங்கீர்கள் சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அறைகோல் விடுகின்றார். நாம் அதை கேட்டிருக்கின்றோமே, நாம் எப்படிப்பட்ட நட்புறவிலே இந்த மாதத்திலே ஒளி வீச இருக்கின்றோம் என்று நாம் சிந்தித்து வருவோம். நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஜெபம், கர்த்தாவே நான் தாழ்மையுடன் நடந்து கொள்ளவும் அவர் மூலமாய் நட்புறவின் ஒளியை மற்றவர்களுக்கு பிரகாசிக்க செய்யவும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருடைய திருச்சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் அர்ப்பணித்தாரே, நாமும் அர்ப்பணிப்போம். அப்படி என்றால் ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற போல நீங்கள் நானும் ஜீவனுள்ள மட்டுமாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் நம்மை வைத்திருக்கின்ற நாளிலே அவரோடு கூட நித்தியத்தில் இருக்கின்ற அந்த மகா பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த நட்புறவை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க இருக்கின்றார். அந்த ஒளியை இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கூட இருக்கின்ற திருச்சபை உடன் விசுவாசிக்கு நாம் வீசுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மெத்தலிக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே எங்களுக்கு 2 வாய்ப்புகள் உண்டு ஆண்டவே. நாங்கள் தாழ்ந்து போவதும் மற்றொன்று தாழ்த்தப்படுவதும் என்று சொல்லி சுவிசேஷர் ஸ்பர்சன் சொன்னது போல நாங்கள் எங்களை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே நாங்கள் எங்களையே உடைய திரு சன்னிதானத்திலே தாழ்த்துகின்றோம். நீர் வரக்கூடிய நாட்களிலே வந்திருக்கிற எங்களை கொண்டு நீர் இந்த தூய இம்மானுவேல் ஆலயத்திலே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறதோ அதை செய்யவும் உம்மை அறியாத மக்கள் கடந்து செல்கின்ற போது அவர்கள் கர்த்தாவே எங்களுடைய நட்புறவின் ஒளியை கண்டு அவர்கள் உமக்குள்ளாக வந்து உம்முடைய நட்புறவிலே சேர நீர் கிருபையாயிருப்பா. எங்களை உடைய திருச்சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எங்களை நீர் தகுதிப்படுத்தும். நாங்கள் மண் என்று நினைவு வருகின்றோம். ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே, நீர் உண்மை போல எங்களை கர்த்தாவே சிருஷ்டித்திருக்கிறேன். ஆம் கர்த்தாவே, அதை பெற்ற அந்த மண் கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தாவே மண்பானை எப்படி நினைத்ததோ அதே போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் மண்ணுக்கு திரும்புகின்றவர்கள் என்பதை உணர்ந்து பார்த்து செயல்படத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.